அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் தகுதி தேர்வில் கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேலே தோல்வி அடைந்திருக்கிறதா ஒரு தகவல்கள் வந்திருக்கு, ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். பிஜிடிஆர்பியில் தமிழ் தகுதி தேர்வில் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 25,000 நபர்களுக்கு மேலே ஃபெயில் ஆகியிருக்காங்க, தேர்ச்சி பெறவில்லை அப்படின்றது போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 8 கேள்விகளுக்கு பக்கம் அந்த தமிழில் இருக்கக்கூடிய வினாக்கள் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த 8 வினாக்களுக்கும் போனஸ் மதிப்பெண்கள், அனைவருக்குமே அந்த 8 வினாக்களுக்கும் போனஸ் மதிப்பெண் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது. ஸோ பிஜிடிஆர்பியில் தேர்வர்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த 8 மார்க், அந்த 8 கொஷின் என்ன, யாராருக்கெல்லாம் அந்த போனஸ் மதிப்பெண்கள் கிடைக்கும், அந்த போனஸ் மதிப்பெண் கிடைக்கிறதுனால அந்த 25,000 நபர்களும் பயன்பெறுவார்களா அப்படின்னு தெரியல. பட் தமிழ் தகுதி தேர்வில் இவ்வளோ பேர் ஃபெயிலியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இந்த அப்டேட்டை உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா கட் ஆஃப் மார்க் கம்மியாக தான் வரும். நிறைய பேர் வந்து நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிடிபிஆர்டி எக்ஸாம்ஸில் அதே மாதிரி தான் நிறைய கட் ஆஃப் சொல்லப்பட்டது. ஆனால் ஆக்சுவலாக அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் போஸ்டிங் கிடைச்சது அப்படின்றது உண்மை. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ பிஜிடிஆர்பி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 75+ இருந்தாலே கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல்கள் இருக்குது. இப்போ இந்த போனஸ் மதிப்பெண்கள் வேறு சொல்கிறாங்க. இதனால் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து தமிழில் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து அவங்களுடைய சப்ஜெக்டில் ஸ்கோர்ஸ் அதிகமாக எடுத்திருப்பாங்க. ஸோ இது யாருக்கு சாதகமாக இருக்கும், யாருக்கு பாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் இது சம்மந்தப்பட்ட அப்டேட் வந்து அஃபிஷியலாக இன்னும் கொடுக்கல. இந்த செய்தி வெளியானது அது சொல்லணுன்றதுக்காக தான் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நன்றி.